வணக்கம் நேயர்களே, நமது ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நவக்கிரகங்களில் முழு சுபகிரகமான குரு பார்க்க கோடி நன்மை என்று வர்ணிக்கப்படும் குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி தனது சொந்த வீடான மிதுன ராசியை விட்டு தனது உச்ச வீடான கடக ராசிக்கு குடியேறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் இந்த உச்ச நிலையை அடைவார். இந்த பெயர்ச்சி உலகளாவிய ரீதியில் பெரிய பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. குறிப்பாக ஜூலை 14 முதல் ஆகஸ்ட் 12 வரை குரு பகவான் அஸ்தமனம் ஆகிறார். இந்த காலத்தில் பலன்கள் எப்படி மாறும்? உங்களுடைய தொழில், பணம், திருமணம், ஆரோக்கியம் மற்றும் கல்வி எப்படி இருக்கப் போகிறது? 12 ராசிகளுக்குமான மிக ஆழமான, துல்லியமான கணிப்புகளை இப்போது விரிவாக பார்ப்போம். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை அனைவரும் அறிய வேண்டுமென்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 12 ராசிகளின் ஆழமான கணிப்புகள். 1. மேஷராசி. சுகஸ்தான குரு. அமருமிடம் 4ஆம் வீடு, சுக மாத்ருஸ்தானம். குருவின் பார்வைகள் 8, 10, 12ஆம் வீடுகள். பொதுவான கண்ணோட்டம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12க்கு அதிபதியான குரு இப்போது 4ஆம் வீடான சுக மாத்ருஸ்தானத்தில் அமர்கிறார். அர்த்தாஷ்டம சனியின் பிடியில் நீங்கள் இருந்தாலும் இந்த உச்ச குரு உங்களுக்கு பெரிய கேடயமாக மாறப்போகிறார். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகமெடுக்கும். தொழில், பொருளாதாரம். குருவின் 7ஆம் பார்வை 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். புதிய வியாபார உத்திகள் கை கொடுக்கும். வேலையில் பெரிய பதவிகள், புதிய பொறுப்புகள் தேடி வரும். 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாடு நிறுவனங்களில் வேலை தேடுபவர்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். குடும்பம், திருமணம். பூர்வீக சொத்துகள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலை மிகச்சிறப்பாக மேம்படும். சொத்து அல்லது சொந்த வீடு வாங்கும் கனவு நனவாகும். திருமண காரியங்களில் சில தடைகள் வந்து நீங்கும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும். ஆனால் குருவின் பார்வையால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 8ஆம் இட பார்வையால் வண்டி வாகனங்களை இயக்கும்போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை. முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். ஜூலை 14 முதல் ஆகஸ்ட் 12 வரை அஸ்தமன காலத்தில் புதிய சொத்துகள் வாங்குவதை தவிர்க்கவும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றி வழிபடவும். 2. ரிஷபராசி. தைரியஸ்தான குரு. அமருமிடம் 3ஆம் வீடு, தைரிய வீரியஸ்தானம். குருவின் பார்வைகள் 7, 9, 11. பொதுவான கண்ணோட்டம். ரிஷபராசி நேயர்களே, 3இல் குரு முடக்குவார் என்ற பழமொழியை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11க்கு அதிபதியான குரு 3இல் உச்சம் பெற்று அமர்ந்து தனது 3 சுப பார்வைகளாலும் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகிறார். தொழில், பொருளாதாரம். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களின் வருமானம் பல மடங்கு பெருகப் போகிறது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தாராளமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு இறங்கலாம். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பம், திருமணம். குருவின் 5ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண வரன்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி அந்யோன்யம் கூடும். இளைய சகோதரர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. 9ஆம் இட பார்வையால் பித்ரார்ஜித சொத்துகள் மற்றும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல நினைத்தால் இந்த காலம் மிகச் சாதகமானது. மன உளைச்சல்கள் நீங்கி ஆரோக்கியம் சீராகும். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. எனினும் அஸ்தமன காலத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும். வியாழக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். 3. மிதுன ராசி. தனஸ்தான குரு. அமருமிடம் 2ஆம் வீடு, தன, வாக்கு, குடும்பஸ்தானம். குருவின் பார்வைகள் 6, 8, 10. பொதுவான கண்ணோட்டம். மிதுன ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உங்களை ஆட்டி படைத்த ஜென்மகுரு இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தன, வாக்கு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதனால் உங்களின் கஷ்டகாலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வருகின்றன. தொழில், பொருளாதாரம். தனஸ்தானத்தில் உச்ச குரு அமர்வதால் பணப்புழக்கம் மிக தாராளமாக இருக்கும். வராத கடன்கள் வசூலாகும். உங்கள் பேச்சுக்கு சமுதாயத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் தனி மதிப்பு கிடைக்கும்.
10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கூடிய சம்பள உயர்வு நிச்சயமுண்டு. குடும்பம், திருமணம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி பிறக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரிவுகள் நீங்கி அந்யோன்யம் கூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. 6ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளை குரு பார்ப்பதால் நீண்ட நாள் உங்களை வாட்டி வந்த ரகசிய நோய்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் முற்றிலும் குணமடையும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவர். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். உங்கள் வாக்குஸ்தானம் பலம் பெறுகிறது. அதனால் கோபத்தில் யாருக்கும் வாக்கு கடுத்து விடாதீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபடுவது யோகத்தை நீட்டிக்கும். 4. கடகராசி. ஜென்ம உச்சகுரு. அமருமிடம் 1ஆம் வீடு. ஜென்ம ராசி. உச்சநிலை. குருவின் பார்வைகள் 5, 7, 9. பொதுவான கண்ணோட்டம். கடகராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்வதால் ஜென்ம குரு என்று பயப்பட வேண்டாம். நவகிரகங்களிலேயே குரு பகவான் உச்சம் பெறும் ஒரே வீடு உங்கள் ராசிதான். எனவே கெடுபலன்கள் முற்றிலும் குறைந்து நற்பலன்களே அதிகம் நடக்கும். தொழில், பொருளாதாரம். உங்கள் முகத்தில் புதிய பொலிவும் முடிவெடுக்கும் திறனில் தெளிவும் உண்டாகும். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் புதிய பிசினஸ் பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். வியாபாரத்தில் புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். தேங்கி நின்ற சரக்குகள் அனைத்தும் விற்று தீரும். வெளிநாடு நிறுவனங்களில் வேலை தேடுபவர்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். குடும்பம், திருமணம். குருவின் 5ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய தம்பதிகளுக்கு வாரிசு உருவாகும். 7ஆம் மற்றும் 9ஆம் பார்வைகள் மூலம் தந்தை வழி உறவுகள் பலப்படும். தடைப்பட்ட திருமணங்கள் மிக விமர்சையாக முடியும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு கூடும். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். ஜூலை 14 முதல் ஆகஸ்ட் 12 வரை குரு அஸ்தமன காலத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்குவது நல்ல பலனை தரும். 5. சிம்மராசி. விரயஸ்தான குரு. அமருமிடம் 12ஆம் வீடு. விரயஸ்தானம். குருவின் பார்வைகள் 4, 6, 8. பொதுவான கண்ணோட்டம். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8க்கு அதிபதியான குரு இப்போது 12ஆம் வீடான விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். 12இல் குரு மறைவது கெட்டதல்ல. இது உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தப் போகிறது. தொழில், பொருளாதாரம். கையில் சேரும் பணம் வீண் செலவாகாமல் வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்காக செலவாகும். வெளிநாடு செல்ல காத்திருந்தவர்களுக்கு விசா தடையின்றி கிடைக்கும். ஆன்மீக பயணங்களுக்காக செலவிடுவீர்கள். குடும்பம், திருமணம். 4ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். புதிய வீடு மாற வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. 6ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளை குரு பார்ப்பதால் நீண்ட நாள் நோய்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைத்து குணமடையும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க நல்ல வாய்ப்புகள் அமையும். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். ஆடம்பர செலவுகளையும் தேவையற்ற கடன்கள் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்கவும். பிரதோஷ நாட்களில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலனை தரும். 6. கன்னிராசி. லாபஸ்தான குரு. அமருமிடம் 11ஆம் வீடு. லாபஸ்தானம். குருவின் பார்வைகள் 3, 5, 7. பொதுவான கண்ணோட்டம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் உச்ச குரு அமர்வதால் உங்களின் அனைத்து நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறப் போகின்றன. தொழில், பொருளாதாரம். பொருளாதார ரீதியாக நீங்கள் உச்சத்தை தொடப்போகிற காலம் இது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பொறாமை மறைந்து மேலதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம், திருமணம். குருவின் 5ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்ப்பதால் காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். மூத்த சகோதரர்களிடம் இருந்த பிணக்குகள் மறையும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. 3ஆம் இட பார்வையால் உங்களின் தைரியம், வீரியம் கூடும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் மானிய அளவில் நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது. மனமகிழ்ச்சி அதிகரிப்பதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம்.
அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று சூதாட்டம் அல்லது அதிக ஆபத்துள்ள கிரிப்டோ போன்ற முதலீடுகளில் பணத்தை போட வேண்டாம். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது உங்களுடைய புண்ணியத்தை அதிகரிக்கும். 7 துலாம் ராசி ஜீவனஸ்தான குரு. அமருமிடம் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் வீடுகள். பொதுவான கண்ணோட்டம். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6க்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திற்கு வருகிறார். 10இல் குரு வந்தால் பதவி மாறும் என்பது ஜோதிட விதி. தொழில், பொருளாதாரம். நீங்கள் பார்க்கும் வேலையில் திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றம் அல்லது புதிய துறைக்கு மாறும் சூழல் உண்டாகும். வேலையை இழப்பீர்கள் என்று பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு சாதகமான மாற்றமாகவே இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் உழைப்பை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். குடும்பம் மற்றும் திருமணம். குருவின் பார்வை 2 மற்றும் 4ஆம் வீடுகளில் விழுவதால் வேலை மாறினாலும் வருமானத்திற்கு எந்த குறைவும் வராது. குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உறவினர்களிடையே உங்களின் அந்தஸ்து உயரும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் நீண்ட நாள் நோய்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைத்து குணமாகும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரர் சுவாமிகளை மனதார நினைத்து நெய் தீபமேற்றி வழிபடவும். 8 விருச்சிக ராசி பாக்யஸ்தான குரு. அமரமிடம் 9ஆம் வீடு பாக்யஸ்தானம். குருவின் பார்வைகள் 1, 3, 5ஆம் வீடுகள். பொதுவான கண்ணோட்டம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல மறையப் போகிறது. உங்கள் ராசிக்கு தனம் மற்றும் பூர்வ புண்ணிய அதிபதியான குரு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். குருவின் 5ஆம் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுகிறது. இதுவரை உங்களை வாட்டிய மன அழுத்தம், குழப்பங்கள் நீங்கி முகம் பிரகாசமடையும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். கூட்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கொட்டும். குடும்பம் மற்றும் திருமணம். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் பெரும் பலன் உண்டாகும். பூர்வீக சொத்து சண்டைகள் சுமூகமாக முடியும். 5ஆம் இட பார்வையால் பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமண காரியங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் பெரிய சாதனைகளை செய்வார்கள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வாரிசு யோகம் உண்டாகும். ஆரோக்கியம் அற்புதம். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ராஜயோகம் என்பதால் அச்சம் தேவையில்லை. வியாழக்கிழமைகளில் நவகிரக குரு பகவானுக்கு முல்லைப்பூ சார்த்தி அர்ச்சனை செய்து வரவும். 9 தனுசு ராசி அஷ்டமஸ்தான குரு. அமருமிடம் 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம். குருவின் பார்வைகள் 12, 2, 4ஆம் வீடுகள். பொதுவான கண்ணோட்டம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் வீடான மறைவு ஸ்தானத்திற்கு செல்கிறார். ராசிநாதன் 8இல் மறைந்தாலும் அவர் அங்கு உச்சம் பெறுவதால் உங்களுக்கு கெடுபலன்கள் செய்ய மாட்டார். தொழில். திடீர் தனவரவு, இன்சூரன்ஸ் பணம், ரகசிய வழிகளில் வருமானம் வர வாய்ப்புகள் உண்டு. ஆனால் புதிய தொழில் தொடங்குவதோ அல்லது பெரிய தொகையை பங்கு சந்தையில் முதலீடு செய்வதும் முற்றிலும் ஆபத்தானது. வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குடும்பம் மற்றும் திருமணம். குருவின் பார்வைகளால் 2 மற்றும் 4ஆம் இடங்களை பலப்படுத்துவதால் குடும்பத்தில் அமைதி குறையாது. பணத்தட்டுப்பாடு வராது. கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. ஆரோக்கியம் மற்றும் கல்வி. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலம் அலைச்சலையும் உடல் உபாதைகளையும் குறைக்கலாம். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கவனச்சிதறல்கள் வர வாய்ப்புண்டு. முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கவசம் அல்லது குரு ஸ்தோத்திரம் படிப்பது மன அமைதியை தரும். 10 மகர ராசி களத்திரஸ்தான குரு. அமருமிடம் 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். குருவின் பார்வைகள் 11, 1, 3ஆம் வீடுகள். பொதுவான கண்ணோட்டம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனியின் கடைசி கட்டமான பாத சனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த 7ஆம் இடத்து உச்ச குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். குருவின் பார்வை நேரடியாக உங்கள் ராசியில் விழுகிறது. தொழில். உங்களது கௌரவம், சமுதாய மதிப்பு பன்மடங்கு உயரும். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தொழிலில் புதிய வருமான வழிகள் பிறக்கும். இதுவரை முடங்கி கிடந்த வியாபாரம் சூடு பிடிக்கும். புதிய ஆர்டர்கள் தடையின்றி கிடைக்கும். குடும்பம் மற்றும் திருமணம்.
நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணங்கள் இந்த ஆண்டு மிக சுமூகமாக முடியும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரிவினைகள் நீங்கி அந்யோன்யம் கூடும். கூட்டுத் தொழிலில் நல்ல கூட்டாளிகள் அமைவார்கள். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் நீண்ட நாள் உடல் உபாதைகள், மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற்று நல்ல வேலைக்கு செல்வார்கள். ஆரோக்கியம் மிகவும் சீராக இருக்கும். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். குரு அஸ்தமன காலமான ஜூலை 14 முதல் ஆகஸ்ட் 12 வரை திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது. வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலில் உள்ள சண்டிகேஸ்வரருக்கு நெய் தீபமேற்றி வழிபடவும். 11 கும்பராசி. ருணரோக சத்ரு குரு. அமருமிடம் 6ஆம் வீடு. ருணரோக சத்ருஸ்தானம். குருவின் பார்வைகள் 10, 12, 2ஆம் வீடுகள். பொதுவான கண்ணோட்டம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ஜென்ம சனியின் தாக்கம் ஒருபுறம் இருக்க, குரு பகவான் 6ஆம் வீட்டிற்கு மறைவது சற்று சவாலான காலமே. 6ஆம் வீடு என்பது கடன், நோய், எதிரிகளை குறிக்கும் இடமாகும். தொழில். வேலையில் கடுமையான உழைப்பை தர வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம், எனவே அமைதி காப்பது நல்லது. ஆனால் குருவின் பார்வை 2 மற்றும் 10ஆம் வீடுகளில் பதிவதால் உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற வருமானமும் அங்கீகாரமும் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பம் மற்றும் திருமணம். குடும்பத்தில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரலாம். 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் சுப செலவுகள், அதாவது வீடு பழுது பார்ப்பது, சுப காரியங்கள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களை தடுக்கலாம். திருமண காரியங்களுக்கு சற்று பொறுமை தேவை. ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ஜீரண மண்டலம், இரத்த அழுத்தம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதிகள் வரக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். மாணவர்கள் தேவையற்ற நட்பு வட்டாரங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். புதிய கடன்கள் வாங்குவதையும் யாருக்கும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்கவும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாட்டி வழிபடுவது சனியின் தாக்கத்தையும் குருவின் மறைவு பலனையும் குறைக்கும். 12 மீனராசி. பூர்வ புண்ணிய குரு. அமரமிடம் 5ஆம் வீடு. பூர்வ புண்ணிய ஸ்தானம். குருவின் பார்வைகள் 9, 11, 1ஆம் வீடுகள். பொதுவான கண்ணோட்டம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனியின் ஆரம்ப கட்டமான விரய சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது உங்களுக்கு கிடைத்த மகாபாகியம். இந்த குரு பெயர்ச்சி 7.5 சனியின் தாக்கத்திலிருந்து உங்களை முழுமையாக காக்கும். தொழில். பொருளாதார ரீதியாக பெரிய புரட்சியை செய்யப் போகிறீர்கள். 9 மற்றும் 11ஆம் வீடுகளை குரு பார்ப்பதால் நினைத்து பார்க்காத அளவிற்கு பணப்புழக்கம் இருக்கும். தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள், புதிய தொழில் முதலீடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். குடும்பம் மற்றும் திருமணம். பூர்வ புண்ணிய பலத்தால் தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு வாரிசு யோகம் உண்டாகும். பிள்ளைகளால் குடும்பத்திற்கு பெருமை சேரும். வீட்டில் சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் ஆன்மீக பதமும் கூடும். மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பிடிப்பார்கள். ஆரோக்கியம் மிகவும் சீராமே இருக்கும். முக்கிய எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். 7.5 சனி நடப்பதால் பேராசைப்பட்டு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து நெய் தீபமேற்றி வழிபட்டு வர நல்லது. நேயர்களே, இந்த 2026 கடக குரு பெயர்ச்சி சில ராசிகளுக்கு பெரும் கோடீஸ்வர யோகத்தையும் சில ராசிகளுக்கு சவால்களையும் தந்தாலும் குருவின் பார்வை மற்றும் எளிய பரிகாரங்கள் மூலம் நாம் அனைத்து பிரச்சனைகளையும் வெல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ராசி என்ன, உங்களுக்கு இப்ப என்ன மாதிரியான சூழல் போயிட்டு இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.